வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே. அனைத்துமாகிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசிக்கு அருமையாக இருக்க போகுது. நல்ல பலன்கள், சுப பலன்கள், மங்கள விசேஷங்கள் நடக்கப் போகின்றது ரிஷபராசி நேயர்களே. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்தவரையில் கடந்த ஒரு 2 வருஷமாகவே அவங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகள், வீண்பெரிய அவமானங்கள், தலைகுனிவு, பெண்களால் தலைகுனிவு, குடும்பம், இப்படி பல பிரச்சனைகளை இந்த ரிஷபராசி அன்பர்கள் சந்தித்து வருகிறார்கள். எதுவுமே சம்பாதிக்கல சாமி, எதுவுமே சம்பாதிக்க முடியலை, வருமானமே இல்லை, வருமானங்கள் தடைப்பட்டு இருக்கு, ஏதோ ஒரு செய்வனை வச்ச மாதிரி இருக்குது, ஒரு தோஷம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ, செய்வனி தோஷங்கள் எப்படி மந்திரிச்சு விட்டால் எப்படி இருக்குமோ அதை போல நாம் இருக்கோம். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே, இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் சிறப்பான ஒரு ராகுகேது பயிற்சியாக அமையப் போகிறது. இது நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்து வந்த ராகு பகவான், ராசியில் ஒரு ராகு இருக்காருனாக்கா அந்த ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான துன்பங்களை அனுபவிப்பார்கள். நிம்மதியாக தூங்க முடியாது, ஒரு நிம்மதியாக கண்ண மூட முடியாது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அடுத்து என்ன நடக்கும், என்ன ஃபோன் வரும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். திடீர்னு ஏதாவது ஒரு நடக்கிறது, தீப்பற்றி எறிகிறது, திடீர்னு ஒன்று உழுந்து உடையிறது, வண்டி விபத்துகள், வாகன விபத்துகள், திடீர் இழப்புகள். அது ஜீரணிக்கவே முடியாது. ஏன்டா நமக்கு இப்படி நடந்தது, இது ஏன் நம்மளை விட்டது போச்சு, அது இழப்புகள், திடீர் இழப்புகள். உங்களால் யோசிக்கவே முடியாது. அது பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இழப்புகள். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னேன், வெளியில் சொல்ல முடியாத ஆரோக்கிய குறைவுகளாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம். ஆக இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபராசி என்பர்களே. இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பான ஒரு எதிர்காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா உங்கள் ராசியில் இருந்து தான் அந்த ராகு பகவான் வெளியில் போகிறாரு. அப்போ வெளியில் போகக்கூடிய ராகு, பாம்பு வெளியில் போச்சுனாலே, இடத்த விட்டு காலி பண்ணிச்சுனாலே உங்கள் வீடு சுத்தமாகுதுன்னு அர்த்தம், வீடு க்ளீனாகுதுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு அந்த குடும்ப நண்பர்கள், உறவுகள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? ஆகையினால ரிஷபராசியை விட்டு ராகு வெளியில் போனார், பாம்பு வெளியில் போச்சுன்னு சொன்னாலே ரிஷபராசி என்பர்களுக்கு பாதி துன்பம் நீங்கியது. உங்கள் கஷ்டம் மேக்ஸிமம் ஒரு 80-90% உங்கள் துன்பம் விலகியதுன்னு அர்த்தம். அப்போ பேலன்ஸ் ஒரு 10-20% இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், விளக்கேற்றுறது, வழிபாடுகள், பரிகாரங்கள் மூலமாக அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசிக்கு பொறுத்தவரையில் மற்ற ராசிக்கு எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, ரிஷபராசிக்கு சிறப்பான முறையில் இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. அப்போ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம். ஆகையினால நடைபெற இருக்கின்ற இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு மார்ச் 21ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னையில் வச்சு இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது.
அப்போது இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் உங்கள் கம்பெனிக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் அமைப்புக்காகவோ உங்களுடைய வருமானம், உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்புதல், கடன் சுமை, கடன் பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், தொடர்ந்து பிரச்சனை. இந்த பிரச்சனைகள்லாம் விலகணும் சாமி. கடன் சுமை மெயினாக கடன் பிரச்சனை குறையணும் சாமி. ஏதாவது நல்லது நடக்கணும் சாமி. கம்பெனி நல்லா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரார்த்தனைகளுக்காக இந்த ராகுகேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. அப்படி நீங்கள் இந்த ஹோமத்தில் பரிகாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்கள், இப்போ வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? இனிமேல் நிச்சயமாக வருமானம் அதிகரிக்கும், தொழில்துறை சிறப்பாக இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். அது எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபண்டு பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, கமிஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்கள், மார்க்கெட்டிங், டாக்டர்ஸ், எல்லாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, ஆடிட்டராக இருந்தாலும் சரிதான். தொழில்துறையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, கவலை வேண்டாம். உங்களுக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சது. இனிமேல் உங்களுக்கு வளர்ச்சி தான். அதுக்கு தான் அந்த பரிகாரத்தில் கலந்துக்கோங்க. ஒரு நல்லது நடக்க போகுது. அந்த நல்லது உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இமீடியட்டாக யோசிக்காமல் இந்த ஹோமத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிரார்த்தனை, உங்களுக்கான அர்ச்சனை, உங்களுக்கான சங்கல்பம், உங்களுக்கான பிரசாதம் உங்களுக்கு தெரியும். அப்போ வருமானத்தை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய காலம், எதிர்காலம் சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைகிறது. வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, சரி, அடுத்ததாக வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே, இனிமே தான் உங்களுக்கு ஃப்யூச்சரே இருக்குது. நீண்ட நெடும் காலமாக ஒரு 2 வருஷமாச்சு சாமி எனக்கு வேலை போய், எனக்கு 6 மாதம் அது சாமி வேலை போயிட்டு, எனக்கு 2 மாதம் அது சாமி வேலை போயிட்டு, நான் கோவிட் டைமில் கூட நல்லா ஜாப் இருந்தது, ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ பார்த்து எனக்கு வேலை போயிடுச்சு, அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். அப்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஜாபே இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் உங்களுக்கு ஜாபுக்கு போகக்கூடிய சான்ஸ் கிடைக்கும். உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி தான். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல ஆண்களால் பிரச்சனை, பெண்களால் தொந்தரவு, பெண்களால் ஒரு வீண்படி அவமானம், அது ஒரு எதிரியாக பார்க்கறது, தவறாக எடுத்து சொல்வது. அப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் உடைய ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சி நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவியில் மாற்றங்கள் ஏற்படும். சார் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் சார், எனக்கு வருமா? நான் ரிஷபராசி, கண்டிப்பாக கிடைக்கும், கவலையப்படாதீங்க. எனக்கு அந்த சேர்மன் ஒரு நல்ல ரேங்க்கு நான் போகணும், சேர்மன், சிஇஓ, அதுக்கு மேலே நான் போகணும் சார், கண்டிப்பாக உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதே போல் வேலையில் பணியிடை மாற்றங்கள், ஜாப் ட்ரான்ஸ்ஃபர், அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர் அதிகாரிகளோடு நெருங்கி பழகுதல். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கீங்க, நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரோடு நெருங்கி பழகலாம். ஒரு சிஎம்மோட, பிஎம்மோட, அது மாதிரி நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள். அப்போது உயர் பதவிகள் கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் கல்விக்காக வெளிநாடு செல்வது, இதெல்லாம் வெளிநாட்டு பயணங்கள், தொழிலுக்காக வெளிநாட்டு செல்வது, பயணங்கள், பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். நீண்ட காலமாக வெளிநாடு செல்வதை அதற்காக தள்ளி போட்ட விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். சரி, அடுத்ததாக ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி சாமி இருக்கும்? நிச்சயமாக ரியல் எஸ்டேட் பொறுத்தவரையில், பில்டர்ஸ் அந்த தொழிலை பொறுத்தவரையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வலுப்பெறும்.
ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக இருக்கும். ரேட் இன்க்ரீஸ் ஆகும், மெயினாக ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரையிலே லாபம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இடதோஷங்கள், நான் ஒரு லே அவுட் போட்டேன், இல்லை நான் ஒரு 10 வீடு கட்டினேன் சாமி, 2 வீடு தான் விற்றுது, 8 வீடு வைக்கவே இல்லை. ஒரு 10 பிளாட் விற்றுது சாமி, இன்னும் 90 பிளாட் அப்படியே இருக்குது, இல்லை 50-50 இருக்குது. அப்போ அதெல்லாம் இடதோஷங்கள் காரணம். அதுக்கெல்லாம் அந்த இடதோஷத்துக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கூட இன்றைக்கி நம்ம அதை சென்னையில் அதை வச்சு செஞ்சோம். இன்னும் சொல்லப்போனால் பெங்களூரில் ஒரு பெரிய பில்டர் ஒரு 1200 வீடு, அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒரு பெரிய சண்டி ஹோமம் செய்து, அந்த சண்டி ஹோமத்தோட துர்கா ஹோமம், சூழ்நி துர்கா ஹோமம் செய்வித்து அப்புறம் அந்த இடதோஷத்தை நிவர்த்தி பண்ண அப்புறம் இன்றைக்கி எல்லாருங்க நல்ல பிஸ்னஸும் நல்ல முறையில் இருக்குது. அவங்களுக்கு அதே சமயத்தில் வியாபாரமும் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அப்போ அந்த இடதோஷங்கள் விலக்கிக் கொள்வது சிறப்பு. பூமி சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நல்ல போஸ்டிங் கிடைக்கும், உங்களுக்கு கவலையே படாதீங்க, நல்ல போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கழகத்தில் உங்களை பற்றின ஒரு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு, நான் ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொறுப்புகள், இவருக்கு அந்த போஸ்டிங் கொடுங்க, இவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் கொடுங்க, அவர் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கான தலைமை கழகத்தோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அரசியலை நீங்கள் ஜெயிப்பீங்க ரிஷப ராசி நேயர்களே. அதுக்கு முன்பாக ஒரு ஆலோசனை, ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பு. அதே போல் தாங்க சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரப்போகுது. சினிமா துறைக்கு இனிமே தான் நல்ல எதிர்காலம் அமையப்போகுது. ரிஷபராசி நேயர்களே, வருமானம் கூடும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் பேர் புகழ் வாங்குவதற்கும் ஒரு ஜெயிச்சு காட்டுறதுக்குமான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள் இவை செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி ரிஷபராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கு துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் ரிஷபராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மனசில் ஒரு பயம், எப்பயும் ஒரு பதட்டமாக இருக்குது, எதுக்கு பார்த்தாலும் பயப்படுறது, கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு சாமி. உடல் ஆரோக்கியம், ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருக்குது சாமி, பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துடுமோ. அதே போல் கனவுடைய தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைவால் வரக்கூடிய மனபயம், செய்வினை தோஷங்கள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், எதிரிகள் அவங்களுடைய தொந்தரவு, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவு, ஒரே போட்டி பொறாமல், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இவையெல்லாம் ராகுவால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு விமோச்சன காலமாக ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது. அதனால தான் அந்த ராகு கேதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவையெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் ரெமெடி உண்டு. ஒரு பெரிய மாந்திரிக தோஷமாக இருந்தாலும் பயப்படாதீங்க, நிச்சயமாக அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என எப்போ ராகு உள்ளே வந்தாரோ அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக மாறி இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டார், ஒரே பொண்ணு பொண்ணு சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போயிடுது, பையன் இப்படி பண்ணிட்டான், பெற்றோர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, பசங்க இப்படி பண்ணிடுது. அப்போ பிரிந்த உறவுகள், கணவன் மனைவியிலிருந்து எல்லா உறவு முறைகளும் என்னெல்லாம் பிரிஞ்சு போனாங்களோ பிரிந்த உறவுகள் மீண்டும் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அந்த மாதிரி கொண்டு வர முடியுமா சாமினா, எத்தனையோ தம்பதிகளை எத்தனையோ உறவு முறைகளை நம்ம அந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கோம். பிரிஞ்சு போன பொண்ணுங்களை பசங்களாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கோம். அப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அதே போல தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே கட்டாயம் திருமணம் நடைபெறும். ஏன்னா 7ஆம் இடத்திலிருந்து வந்த கேது பகவான் தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அந்த தடை விலகியது. ஆகையினால தடை விலகிச்சினாலே உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். அப்போ திருமணம் நடைபெறும். அதே போல தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கன்னிராசி அந்த 7க்கு 7 குரு பகவான் பார்க்க போகிறார் ஏப்ரல்லேருந்து. ஸோ குழந்தை பாக்கியம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்க போகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் முழுமையான 100% பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை தெரிவித்து கொண்டு, அன்பு நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கான பலனை தெரிந்து கொண்டோம். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கொடிகளே, என் அன்பு ரசிகர் பெருமக்களே, எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கோம், இடம் பார்த்துட்டுருக்கோம். வாராகி ஆசிரமம் அமைக்கணும். ஸோ அதுக்கு உங்களால் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ, அல்லது அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வேர்ல்டு வைட் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், பிராயச்சித்தங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.